வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். இது உங்கள் கற்போம் வெல்வோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெடியூலர் டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட் ஆஸ் எ இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த கம்ப்யூட்டர். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசருக்கும் சிஸ்டமுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆக்ட்ஸ் அஸ் ரிசோர்ஸ் மேனேஜர். எல்லா ரிசோர்ஸையும் மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆக்ட்ஸ் அஸ் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயின்டைன் அண்ட் கண்ட்ரோல் த்ரூ சிஸ்டம் கால் மூலயமா தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அண்டு கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயின் ஜாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அண்ட் தென் பை டேக்கிங் தி இன்புட் அண்ட் ப்ராசஸிங் தம் அண்ட் ஸ்டோரிங் தி அவுட்புட். இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் ஜாப். தென் வாங்க இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெடியூலர். டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஷெடியூலர் அப்படிங்கிறது வந்து ப்ராசஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதான் ஷெடியூலர். ஒரு ப்ராசஸை வந்து நம்ம எப்படி ஷெடியூல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஷெடியூலர். அதில் 3 டைப்ஸ் ஆஃப் ஷெடியூலர் இருக்குது. ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் ஷெடியூலர், ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அண்ட் தென் மீடியம் டேர்ம் ஷெடியூலர். ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் ஷெடியூலர். லாங் டேர்ம் ஷெடியூலருக்கு இன்னொரு பேர் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஜாப் ஷெடியூலர். லாங் டேர்ம் ஷெடியூலருக்கு இன்னொரு பேர் வந்து ஜாப் ஷெடியூலர். இட் செலக்ட்ஸ் அ ப்ராசஸ் ஃப்ரம் த கியூ ஆர் பூல் அண்ட் லோட் தம் இன்டூ மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். ஒரு ப்ராசஸ் வந்து சிஸ்டம்குள்ளே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி மெமரியில் இருக்கும், தட் இஸ் ஜாப் கியூவில் இருக்கும். அங்கேருந்து ப்ராசஸை வந்து மெயின் மெமரிக்கு வந்து அனுப்புறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷெடியூலர் தான் இந்த வேலையை வந்து பார்க்கும். அதான் இட் செலக்ட்ஸ் ப்ராசஸ் ஃப்ரம் த கியூ. நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து நிறைய வந்துடும் அண்ட் தென் லோட் தம் இன்டூ மெமரியில் லோட் பண்ணுறது யார்? லாங் டேர்ம் ஷெடியூலர். லோட் தம் மெமரி ஃபார் எக்ஸிக்யூஷன். அண்ட் தென் அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட் பாருங்கள். ஒரு செகண்டரி மெமரியில் வந்து ஒரு ப்ராசஸ் வந்து வந்துருச்சு. செகண்டரி மெமரியிலேருந்து மெயின் மெமரிக்கு அனுப்புறது யார் அப்படின்னா லாங் டேர்ம் ஷெடியூலர். அண்ட் தென் மெயின் மெமரியிலேருந்து சிபிஐ போய் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இதோட ப்ராசஸர். ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது லாங் டேர்ம் ஷெடியூலர் அப்படின்னா செகண்டரி மெமரிலேருந்து மெயின் மெமரிக்கு வந்து ஜாப் கியூவை வந்து அனுப்பும். இதோட வேலை தான் லாங் டேர்ம் ஷெடியூலர். அண்ட் இட் கண்ட்ரோல்ஸ் அ டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். லாங் டேர்ம் ஷெடியூலர் வந்து கண்ட்ரோல்ஸ் அ டிகிரி ஆஃப் மல்டி ப்ரோக்ராமிங். இட் ஆல்மோஸ்ட் ஆப்சென்ட் ஆர் மினிமல் இன் டைம் ஷேரிங் சிஸ்டம். அந்த செகண்ட் ஒன் இஸ் ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் சிபியூ ஷெடியூலர்ஸ் ஆர் டிஸ்பேச்சர். ஷார்ட் டேர்ம் ஷெடியூலருக்கு இன்னொரு பேர் வந்து சிபியூ ஷெடியூலர் ஆர் டிஸ்பேச்சர். இட் செலக்ட்ஸ் அ ப்ராசஸ் விச் ஆர் இன் ரெடி கியூ டு எக்ஸிக்யூட். ஒரு ப்ராசஸ் வந்து ரெடி கியூவில் இருக்க ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அனுப்புறது யார் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர். It provides lesser control over the degree of multiprogramming. It is also in minimal in time sharing system. Speed வந்து ஃபாஸ்டராக இருக்கும் among the two schedules. இங்கே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஜாப் வந்து ஜாப் வந்து ஃபஸ்ட்டு ரெடி கியூக்கு வந்து வரும் யூஸிங் எல்டிஎஸ் தான் லோட் பண்ணும். ஜாபை வந்து செகண்டரி மெமரிலேருந்து ப்ரைமரி மெமரிக்கு லோட் பண்ணி ரெடி கியூவில் இருக்கும். ரெடி கியூவில் வந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கும். அண்ட் தென் எந்த ப்ராசஸ் வேணும் அதை வந்து ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் தான் செலக்ட் ஆகி டிஸ்பேச்சர் யூஸ் பண்ணி சிபியூக்கு வந்து அனுப்புவாங்க. அண்ட் தென் சிபியூ வந்து ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ணி எண்ட் பண்ணுவாங்க. இஃப் சப்போஸ் வந்து ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது தேர் இஸ் அ நீட் ஆஃப் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் அப்படின்னு என்னென்றால் மீடியம் டேர்ம் ஷெடியூலர் வந்து வெயிட்டிங்கில் வந்து வச்சிரும். அந்த ப்ராசஸை வந்து வெயிட்டிங் க்யூவில் வச்சிரும். அண்ட் தென் ஆஃப்டர் இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் வந்து நடந்ததுக்கப்புறம் அண்ட் தென் இன்புட் ஆப்ரேஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி திருப்பி அகெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடி கியூவில் வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் ரெடி கியூவில் வந்து அகெயின் வந்து டிஸ்பேச்சர் ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் வந்து ப்ராசஸ் செலக்ட் பண்ணி டிஸ்பேச்சருக்கு அனுப்புவாங்க. டிஸ்பேச்சர் வந்து சிபியூக்கு எக்ஸிக்யூட் பண்ணி அண்ட் தென் ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆகும். இதான் வந்து கான்செப்ட். அண்ட் தென் மீடியம் டேர்ம் ஷெடியூலர். It's a process swapping the scheduler.
ஸ்வாப் பண்ணுறது. இஃப் தேர் இஸ் அ நீட் அப்படின்னா ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து ஸ்வாப் பண்ணுறது தான் மீடியம் டேர்ம் ஷெட்யூலரோட வேலை. இட் ரீஇன்ட்ரடியூஸ் த ப்ராசஸ் இன் மெமரி அண்ட் எக்ஸிக்யூஷன் கேன் பி கண்டினியூ. ரீஇன்ட்ரடியூஸ் அ ப்ராசஸ் இன்ட்டு மெமரி, அகெயின் வந்து மெமரியை ப்ராசஸை வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண மெமரிக்கு, அண்ட் தென் எக்ஸிக்யூஷன் கேன் பி கண்டினியூடு. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டைம் ஷேரிங் சிஸ்டம். It reduces the degree of multi-programming. Medium term scheduler என்ன செய்யனா reduces the degree of multi-programming. Process life cycle. Process அப்படிங்கிறது அது என்ன ஸ்டேஜஸ்லாம் போகுது அப்படின்னு சொல்கிறது தான் ப்ராசஸ் லைஃப் சைக்கிள். ப்ராசஸ் இன் இட்ஸ் லைஃப் டைம் இட் மே அண்டர்கோ மல்டிபிள் ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அதோட லைஃப் டைமில் வந்து மல்டிபிள் ப்ராசஸ்க்கு வந்து அண்டர்கோ ஆகும். என்னெல்லான்னு பார்த்துடலாம். ப்ராசஸ் வித் 2 ஸ்டேட்ஸ். ஒன்று ரன்னிங் அல்லது நாட் ரன்னிங். ஒன்று வந்து ப்ராசஸ் வந்து ரன் ஆகலாம், இல்லை ரன் ஆகாமல் இருக்கலாம். அந்த ப்ராசஸ் வித் 4 ஸ்டேட் அப்படின்னா நியூ, ரெடி, ரன்னிங் அண்ட் டெர்மினேட். ப்ராசஸ் வித் 4 ஸ்டேட் அப்படின்னா 4 ஸ்டேட் நியூ, ரெடி, ரன்னிங், டெர்மினேட். 2 ஸ்டேட் அப்படின்னா ரன்னிங், நாட் ரன்னிங். அண்ட் தென் ப்ராசஸ் வித் 5 ஸ்டேட் அப்படின்னா நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட், எக்ஸிட். அப்படின்னு 5 ஸ்டேஜஸ் இருக்குது. நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட், எக்ஸிட். ப்ராசஸ் வித் 7 ஸ்டேட் அப்படின்னா நியூ, ரெடி, ரன்னிங், வெயிட், சஸ்பெண்ட், ரெடி அண்ட் தென் எக்ஸிட். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்ட் பாருங்கள். எப்போதுமே ஒரு நியூ ப்ராசஸ் எல்லாமே செகண்டரி மெமரியில் தான் வந்து இருக்கும். செகண்டரி மெமரியிலேருந்து லாங் டேர்ம் ஷெடியூலர் வந்து லோட் பண்ணும் ரெடி கியூக்கு. எந்த ப்ராசஸ் வேணுமோ அந்த ப்ராசஸ் செலக்ட் பண்ணி லாங் டேர்ம் ஷெடியூலர் வந்து ரெடி கியூவில் வந்து அனுப்புவாங்க. ரெடி கியூ வந்து மெயின் மெமரியில் வந்து இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ப்ராசஸ் இஸ் கோயிங் டு ரன். மெயின் மெமரியில் வந்து இருக்கிறத வந்து ப்ராசஸை வந்து ஷார்ட் டேர்ம் ஷெடியூலர் செலக்ட் பண்ணி ரன்னுக்கு வந்து அனுப்புவாங்க. அண்ட் தென் ப்ராசஸஸ் ரன்னிங். இது சப்போஸ் ஏதாவது ப்ரியாரிட்டி அல்லது இன்டரப்ட் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா அண்ட் தென் ப்ராசஸ் வில் அகெயின் மூவ் டு ரெடி கியூ. ரெடி கியூக்கு வந்து அகெயின் அந்த ப்ராசஸ் வந்து போயிடும். இஃப் சப்போஸ் ரெடி கியூ எந்த இன்டரப்டும் அக்கர் ஆகலை அப்படின்னா ரன்லேருந்து எக்ஸிட் ஆயிரும். And then ஒரு question, how is this ready state buffer is organized in which order? ரெடி ஸ்டேட்டில் இருக்க ப்ராசஸ்லாம் எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்த் ஆர்டர், ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து போகும். ரெடி கியூவில் அப்படி தான் செலக்ட் ஆகும். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பாருங்கள். ஒரு ப்ராசஸ் வந்து நியூங்கிற ஸ்டேட்டுக்கு வந்த உடனே நியூ டு ரெடி போகும்போது அட்மிட் அப்படிங்கிறதுல ரெடி கியூக்கு வந்து போகும். ஒரு ப்ராசஸ் வந்து செகண்டரி மெமரியில் தான் எப்போதுமே வந்ததுமே இருக்கும். அண்ட் தென் செகண்டரி மெமரிலேருந்து ப்ரைமரி போகும்போது அட்மிட் அப்படிங்கிறதுல போகும் ரெடி கியூக்கு. அண்ட் தென் ரெடி கியூலேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரெடி கியூலேருந்து ரன் போகும்போது ஷெட்யூல் டிஸ்பேட்ச் மூலயமா ரன் ஆகும். அண்ட் தென் எக்ஸிட். இப் சப்போஸ் ரன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ப்ராசஸ்க்கு வந்து எதுவும் இன்புட் அவுட்புட் தேவைப்படுது அப்படின்னா சிபியூ வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணி இட்ஸ் வெயிட்டிங்கில் வந்து போட்டும். ஸோ இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் அங்கே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி வந்து ரெடி கியூவில் போகும். ஸோ ரெடி கியூலேருந்து ப்ராசஸ் வந்து அகெயின் ஷெட்யூல் டிஸ்பேட்ச் மூலயமா ரன்னிங் வந்து போகும். அண்ட் தென் எக்ஸிட் ஆகும். இப் சப்போஸ் ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கிற ப்ராசஸ் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக வெயிட்டிங்க்கு வருது. பட் ப்ரைமரி மெமரி வெயிட்டிங்கில் இருக்கிறது வந்து அந்த ப்ரைமரி மெமரி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சஸ்பெண்ட் வெயிட்டில் வந்து அந்த ப்ராசஸ் வந்து வந்துடும். பிகாஸ் ஆஃப் மெயின் மெமரி வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால சஸ்பெண்ட் வெயிட் ஆயிரும். அண்ட் தென் இங்கே உள்ள வெயிட்டிங்கில் இருக்க ப்ராசஸ், மெயின் மெமரியில் இருக்க ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீஷன் ஆஃப் ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி பேக்கிங் ஸ்டோர் திருப்பி வெயிட்டிங்கு போகும். அண்ட் தென் இன்புட் அவுட்புட் கம்ப்ளீஷன் ஆனதுக்கப்புறம் திருப்பி ரெடி ப்ராசஸ்க்கு வந்து போய் அண்ட் தென் ரன் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஒரு இன்டரப்ட் அக்கர் ஆகுது, ஏதாவது டைம் குவாண்டம் வர இன்டரப்ட் எதுவும் அக்கர் ஆச்சு அப்படின்னா அண்ட் தென் திருப்பி ரெடி கியூக்கு வந்து சஸ்பெண்ட் ரெடிக்கு போகும். அண்ட் தென் வெயிட்டிங் ஃபார் சஸ்பெண்ட் ரெடி. ஆஃப்டர் தட் இட் கம் பேக் டு ரெடி ஸ்டேட். ரெடியிலேருந்து அகெயின் ரன் அண்ட் தென் எக்ஸிட். செகண்டரி மெமரியில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ, சஸ்பெண்ட், ரெடி அண்ட் தென் சஸ்பெண்ட் வெயிட். ப்ரைமரி மெமரியில்
ரெடி, ரன்னிங், வெயிட் அண்ட் எக்ஸிட். இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அந்த செமஸ்டர்லேயும் 2 மார்க்ஸில் தான் இதை வந்து கேட்பாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. இந்த செஷன் இவ்வளோ தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.